வணக்கங்க. தெற்காசியாவின் மிக உயரமான தொட்டிப்பாலம் மாத்தூர் தொட்டிப்பாலம். அதை கட்டியவர் யார் அப்படின்னா கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்கள். அவர் எந்த பகுதியில் கட்டியிருக்காரு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் 11ஆம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவட்டார் ஒன்றியத்திற்குட்பட்ட அருவிக்கரை ஊராட்சியில் அந்த பாலத்தை கூட்டுவாய்ப்பாறை கனியன் பாறை அப்படிங்கிற ரெண்டு மலைகளுக்கு இடையில பரளியாறு ஓடுது. அந்த பரளியாற்றின் மேலே தான் அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இதில் எங்கிருந்து தண்ணி வருது அப்படின்னா பேச்சிப்பாறை அணை, சிட்டாறு அணை, இந்த ரெண்டு அணையில் உள்ள தண்ணீர் தான் பரளியாற்றின் பாதை வழியாக அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் வருது. இந்த தொட்டிப்பாலம் எவ்வளோ உயரமானது அப்படின்னா 104 அடி உயரமும் 1240 அடி நீளமும் 7.5 அடி வீதியும் 7 அடி உயரமும் 204 கன அடி தண்ணீர் வினாடிக்கு வெளியேற்றக்கூடிய விதமாகவும் 28 தூண்களும், அந்த ஒவ்வொரு தூண்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி பார்த்திங்கன்னா 40 அடி இடைவெளி உள்ள தூண்களுமாக அந்த பாலம் அமைந்துள்ளது. இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க பாலம், அதாவது யாரும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னா காலம் கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி இப்பொழுதுக்குள்ள இந்த திராவிட ஆட்சியாளர்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மிக ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த பாலத்தை கட்டி அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை வைத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 2 வட்டங்கள், கல்குளம் வட்டம், விளவங்கோடு வட்டம், இந்த 2 வட்டத்தை சார்ந்த பகுதிகளுக்காக நீர்ப்பாசனத்துக்காக பயன்படுத்தி வறட்சியான நிலத்தை வளமையான நிலமாக மாற்றினார். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை கட்டி தேங்காய்பட்டினம் வரைக்கும் இந்த தண்ணியை கொண்டு போயிருக்காரு. அப்போ பார்த்துங்களேன், அவ்வளோ பயன்பாட்டிற்கு உள்ள இந்த பாலத்தின் அந்த நுழைவாயில் பக்கத்தில் ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய புகைப்படம் பொறித்த ஒரு கல்வெட்டு காணப்பட்டது. அந்த கல்வெட்டை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கி சிதைச்சி கீழே வீழ்த்தி தள்ளியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள். இவங்களால் அந்த பாலத்தை பராமரிக்கவும் முடியலை, அந்த பாலத்தில் இருந்த இந்த கல்வெட்டை கூட பாதுகாக்க முடியலை. இந்த இடத்துல ஒரு புறக்காவல் நிலையத்தை அமைத்து, அதுபோல் அந்த இடத்துல ஒரு பல கண்காணிப்பு கருவிகள் அமைத்து அதை பாதுகாத்து தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வெகு நாட்களாக நாமளும் அதே போல் அந்த பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது வரைக்கும் செவி சாக்கலை. இன்னொரு உடைய தெரியுமா உங்களுக்கு? அந்த மாத்தூர் தொட்டிப்பாலம், அதை சுற்றியுள்ள பகுதிகள், அதை உள்ளடக்கிய பகுதியில் ஒரு சூழியல் சுற்றுலா மையம் அமைத்து தருகிறேன் என்று ஒரு கிராஃபிக்ஸ் பிம்பத்தை உருவாக்கி அதை காணொலியாக தயாரித்து பரப்புரை செய்து அந்த பரப்புரை வைத்து வெற்றி பெற்றார் இப்போது இருக்கக்கூடிய ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள், இங்குள்ள எம்எல்ஏ, முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர். ஆட்சியில் 4 ஆண்டுகளாகியும் அது குறித்து எந்த ஒரு முன்முயற்சியும் எடுக்கல. அந்த பணி கிடப்பிலே போட்டிருக்கு. அப்போ ஏன் ஏமாற்றி, யாரை ஏமாற்றி இந்த பணியை இந்த பரப்புரையை நீங்கள் முன்னெடுத்தீங்க? நீங்கள் வேறு எதுவுமே பண்ணலை. இப்போதைக்கு அந்த கல்வெட்டை கூட உடைச்சி செஞ்சுட்டீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் கோரிக்கை என்னென்னா, உடனடியாக அந்த இடத்தில் மீண்டும் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய உருவம் குறித்த ஒரு வெண்கல சிலை அமைத்து, அதோடு சேர்த்த கல்வெட்டை அமைத்து, அதேபோல் அந்த மாத்தூர் தொட்டி பாலத்தையும் சீரமைத்து அந்த பகுதியில் உங்களுக்கு கண்காணிப்பு கருவிகள் அமைப்பு, சமூக விரோதிகள் உள்ளே நுழையாத வகையில் அதை பாதுகாத்து கடத்த வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதை உடனடியாக அரசு செவிசாய்த்து நிறைவேற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.